விசா மல்டிபிள் என்ட்ரிலையும் கிடைக்கும், சிங்கிள் என்ட்ரியும் கிடைக்கும். சிங்கிள் என்ட்ரிக்கு வந்து 1750 என்னமோ, மல்டிபிள் என்ட்ரிக்கு ஒரு 3500-4000 அந்த ரேஞ்சில் ஆகும். ஓகே, நம்ம ட்ரெயினில் இப்போ ஷிம்கண்டை நெருங்கிட்டுருக்கோம். இன்னும் 1 ஹவரில் போய் சேர்ந்துருவோம். சரியான தூக்கம், தூங்கி எழுந்திரிச்சாச்சு. நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது, எழுந்திரிச்சாச்சு. இன்னும் அங்கேருந்து இறங்கி அங்கேருந்து கோலாஸ் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த பஸ் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து ஒரு ஷேர் டாக்ஸி பிடிச்சி பார்டர் பக்கத்தில் போகணும். அதுக்கப்புறம் இறங்கி லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணணும். ஓகே, இந்த தாஷ்கண்டுக்கு போகிறதுக்கு வந்து இப்படி தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் டைரெக்டாக ஃப்ளைட் எடுத்தும் போகலாம். இன்னொரு வழி இருக்குது, டைரக்ட் ட்ரெயின். நீங்கள் எங்கேயுமே இறங்க வேண்டியதில்லை. இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ரெயின் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பாஸ்போர்ட்டில் சீல் அடித்து கொடுப்பாங்க. அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போகலான்னு இருந்தோம். ஆனால் நேற்று அந்த ட்ரெயின் இல்லை. அதனால தான் இப்படி வந்து சரி, இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, பார்டரில் இறங்கி கிராஸ் பண்ணுறதுங்கிறது. ஸோ அந்த வழியாக போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாஷ்கண்டு சரி ஷிம்கண்டு நெருங்கிடும். அங்கே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தா இப்படி பட்டா காடாக தான் இருக்குது. இங்கேருந்து ஆல்மட்டிலேருந்து நைட் ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியல, இப்போ தான் காமிக்க முடியுது. பழைய வீடுகளாக தான் இருக்குது. வீடு இது எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய மாடல் கிராமம் மாதிரி தான் இருக்குது. அந்தளவு டெவலப்மெண்ட் இல்லை. ஆல்மட்டியில் எப்படி இருந்தது, இங்கே இருக்கிற வீடுகளை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபுல்லி டெவலப்டு வந்து ஆல்மட்டி மட்டும்தான். இங்கே எல்லாம் மக்கள் சாதாரணமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சின்ன சின்ன வீடுகள், பழைய கால வீடுகள். ஸோ ஷிம்கண்டில் நம்ம ஸ்டே பண்ண போகிறதில்ல, இறங்கி உடனே வண்டியை பிடிச்சி பார்டருக்கு போகிறோம். சும்மா உங்களுக்கு இங்கே உள்ள வீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலில் ஒரு மாதிரி இப்படி தான். அது என்ன தகடு மாதிரி இருக்கா இல்லை ஆஸ்பெக்டஸ்? இது ஆஸ்பெஸ்டஸ் அதுதான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. அதுதான் போட்டிருக்காங்க வீடுகள் எல்லாமே ஆஸ்பெக்டஸ் ஷீட். அங்கே சில இடங்களில் கேல்வனியம் ஷீட்ஸ் போட்டிருக்காங்க. பழைய வண்டியில் ரொம்ப பழைய கால டைப்பில் இருக்குல்ல வீடுகள். இதெல்லாம் வண்டிலாம் எல்லாம் நம்ம ஊரில் சின்ன 80s இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பழைய ஸ்டைலில் இருக்குது ஷிம்கண்ட் ஏரியா. பார்டர் டாக்ஸியில் வந்து பயங்கரமாக ஏமாத்துறாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பார்டருக்கு போகிறதுக்கு வந்து 5000 கேட்காங்க, 6000 கேட்காங்க. ஆனால் 1000 ரூபாயிலே பிடிச்சி நில்லுங்க. ஷேர் டாக்ஸி அந்த கோலோஸ் பக்கம் வந்தீங்கன்னா சைடில் கல்லி இருக்குது. அந்த கல்லிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிங்கன்னா லேன்னு கூட சொல்லலாம், சின்ன தெரு அவ்வளோதான். அது உள்ளே போனீங்கன்னா நிறைய இருக்குது. அவங்கள பிடிச்சி வளர்ப்பாங்க. நீங்கள் என்ன ஆனாலும் சரி இது பண்ணாதீங்க. இதுதான் வந்து பார்டர் ஏரியா. இங்கேருந்து கிராஸ் பண்ணி போகணும். நம்ம உள்ளே இருந்து வீடியோ எவ்வளவோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ நம்ம தேவையில்லாமல் வீடியோ எடுக்க வேண்டாம். இங்கேருந்து இதுதான் இதில் வந்து நம்ம பெட்டி எடுத்துகிட்டு நடந்து போய் பார்டர் கிராஸ் பண்ணி போகணும். முதல்ல இங்கே உஸ்பெக்கோட இது கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் இது பண்ணணும். பாக்கி இருக்க பணத்தை இங்கே மாற்றிக்கலாம். பாக்கி இருக்கிற டெங்கை கொடுத்துட்டு உஸ்பெக் மணி மாற்றியாச்சு. 1500 கொடுத்தப்போ கிட்டத்தட்ட 37,000 டெங்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பஸ் ஏறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணி வந்தாச்சு. ஒன்றுமே கேட்கல, ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்டாம்ப் அடித்து கொடுத்துட்டாங்க. ஈஸியாக தான் இருந்தது. பின்னாடி இருக்கிறது தான் எம்பசி. அங்கேருந்து உள்ளே நுழைஞ்சு இங்கே வெளியில் வந்துட்டோம். இது இங்கே வந்து 169 ஒரு பஸ் இருக்குது. டாக்ஸி கூப்பிடுவாங்க, ஏமாறாதீங்க, கறந்துட்டு விட்டுருவாங்க. ஸோ இங்கேருந்து இதுதான் எம்பசி கடந்து வந்தாச்சு. இங்கே பஸ் எங்கேயாவது கண்டுபிடிக்கணும். இதே இடத்துல போட்டால்
50,500 50,500 350 ரூபா அவ்வளோதான். ஹாஸ்டல் போக நம்ம சில இது மாத்திரம் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஹாஸ்டல்லாம் பெட்டு மாத்திரம் இருக்கும். இது வந்து நம்ம வந்து 2 நாள் தங்குறதுக்கு 7,000 ரூபா இருக்குது ரூம். இதான் நம்ம ரூம். ஸோ 2 பேருக்கு இதுதான் 2 நாள் தங்க போகிற ரூம். பெட் ஓகே, பெட்டு கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஹீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஹீட்ரு தான். ஒரு டாய்லெட் கபோர்டு இருக்குது, அங்கே போட்டிருக்காங்க. இங்கே வந்து டாய்லெட், நார்மலான ஒரு டாய்லெட். பாத்திங்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஷாம்பு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரஷ் இது எல்லாமே இருக்குது. இது தலைக்கு ஹீட்டர் இருக்குது. ஸோ நம்ம இனி இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து வெளியில் போகலாம். போய் உடனே சாப்பிடணும், பசிக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே ப்ராடாக கஜகஸ்தான் மாதிரி தான் இருக்குது. பஸ் சர்வீஸ் இருக்குது, இங்கே வந்து மெட்ரோஸும் இருக்குது. இது ஏதோ சூப்பர் மார்க்கெட்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஒரு மர்சாக்கி அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் பில்டிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்குது, ஆனால் அங்கே அது ஒரு இது வந்து நம்ம ஒரு சிட்டி ஸ்டைலில் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஹேப்பனிங் பிளேஸு. இங்கே நம்ம இசான் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்துட்டோம். அங்கே போய் இங்கே வந்தால் கண்டிப்பாக அந்த புலாவ் கடையை சாப்பிட்ணும். அது வந்து இங்கே ஒரு இது மாதிரி ரூல் மாதிரி. இதை சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இங்கே லேண்ட் ரோவர் ஷோரூம் பாருங்கள். ஸோ காஸ் பேசான் ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். அது எங்கே அவங்க எப்படி செய்கிறாங்கிறத பார்க்க முடிஞ்சா பார்ப்போம். இங்கே புலாவுங்கிறது வந்து நம்ம ஊர் பிரியாணி மாதிரி, ஆனால் இது வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் வரேன். அதை போய் பார்ப்போம். இது பார்த்தீங்களா மாஸ்க், ப்ளூ கலர் மாஸ்க். சரி, அங்கே போய் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் இது பண்ணுவோம். இங்கே ஏகப்பட்ட செயின்ஸ் இருக்குது, நிறைய மார்க்கெட் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் சென்ட்ரல் ஏஷியன் புலாவ்னு சொல்லிட்டு. இங்கே வந்து தான் மெயின் ஏரியா. டிவி டவருக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கான்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன், ஆனால் வேர்ல்டு ஃபேமஸ் இது. அதனால் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக வந்தது. முதல்ல சாப்பாட்டில் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சாப்பாட்டை தான் சாப்பிட போகிறோம். உள்ளே போய் அவங்க சில சமயம் இப்படி ஃபுல்லாகிடும். ஃபுல்லானால் இங்கே எல்லாமே வந்து உட்காந்துருப்பாங்க. நைட்டுலாம் இப்போ சில நேரங்களில் இப்போ சீசன் இல்லாதனால கம்மியாக இருக்குது. இல்லைன்னா நைட் இருக்கும். பக்கத்துலேயே தான் டிவி டவர். டிவி டவர் மேலே போக மாட்டேங்க. மேலே போகலாம். அதுக்கு போகலாமா? ஆமாம், அந்த அந்த வேகத்தில் அங்கே ஒரு ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு வரும். இதுதான் காஸ் பிரசாந்த் குக்கிங் ஏரியா. வேர்ல்டு ஃபேமஸ் காஸ் பிரசாந்த். குதிரைக்கறி, அதாவது ஹார்ட் மீட்டு, இது எல்லாம் போட்டு இங்கே குக் பண்ணுறது தான் இந்த புலாவ். இந்த புலாவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இதில் ஒரு நாளைக்கு 3000 கிலோ 4000 கிலோ எண்ணெய் அப்படி காஞ்சிட்டு பாருங்கள். மீட் தனியாக, இது தனியாக. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இதில் இது செஞ்சுட்ருக்காங்க. இது பாருங்கள், இது வெஜிடபிள்ஸ்லாம் போடுவாங்க. இதில் அது என்னன்னு தெரியல, கேரட்டும் தெரியும், பாக்கி எல்லா வெஜிடபிள்ஸும் என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கறி ஃபேட் மட்டும் எண்ணெயாக இருக்கிறாங்க பாருங்கள். ஃபேட்டை கொழுப்பை இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சோறு சேர்த்து இப்படி இது பண்ணுவாங்க. இனிப்பாக கொஞ்சம் இனிப்பு அப்படியெல்லாம் கலந்தா இருக்கும். இங்கே தான் ஃபைனலாக பேக்கிங் பண்ணுறாங்க. இங்கே இருந்தால் அதெல்லாம் எடுத்து கொண்டு போகிறாங்க. இது ஹார்ட் மீட்டு, இது ஆனியன், காடை முட்டை, இதெல்லாம் வச்சு தான் கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள் எவ்வளோ இடம் ரைஸாக போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது வந்து பழக்கமாயிடுச்சு. ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம இன்னொன்று வந்து குக்கிங் பண்ணுறதை பார்த்தாச்சு. சாப்பிட்றது எப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிட்றது பே பண்ணிவிட்டு இது பண்ணுறோம். இங்கே வந்து அந்த டிவி டவர் பக்கத்துலேயே தான் இருக்குது. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. புஷ்கோக்கு வந்தீங்கன்னாலே இது தான், இதை ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க.
பாஸ் பைசான். இது ப்ரெட்டு, இது சலாடு. இது ட்ரெடிஷ்னல் இவங்களுடைய சலாடு. இது வந்து இவங்களோட ப்ரெட்டு. சரி, நம்ம சாப்பிடும்போது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடணும்ல. எள் எல்லாத்துக்கு மேலேயும் போடுவாங்க இவங்க அந்த ப்ரெட்டை வந்து தந்தூர் நான்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஊரில் அதான் நான் வந்திருக்கு. இவங்க நான் என்னமோ சொல்லுவது வேறு ப்ரொனவுன்ஸ் சில்ல ப்ரெட்டை பற்றி சொல்லுவாங்க. ஓகே, லட்டு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இங்கே எல்லாருமே இந்த ப்ரெட்டை தான் சாப்பிடுவாங்க. சலாட் வந்து இது தக்காளி இதை விட அப்படியே இருக்குது. தக்காளி இது ஆனியனும் பட்டு அது நம்ம புலாவ். இதில் வந்து நாங்கள் வந்து ஆஃப் போர்ஷன் தான் வேணும். இது வந்து குதிரைக்கறி மேலே அந்த இருக்கு இல்லையா ஒரு பீஸு, அதான் வந்து குதிரைக்கறி. இது வந்து மட்டன், இது புலாவ். இது வந்து ஒரு குயில் காடை முட்டை. இன்னும் சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். புதுக்குள்ள இருக்கு. வித்தியாசமாக இருக்குது. இனிப்பு பழம் எல்லாம் போட்டு ஆனால் நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் கூட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினச்சேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். மீட்டை சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. இதான் ஹாஃப் மீட். இது ஒரே ஒரு துண்டு ஹாஃப் மீட் போடுவாங்க. நம்ம ஹாஃப் மீட் வேணும்னு சொன்னால் அது ஒரே ஒரு இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாஃப் மீட்டை ட்ரை பண்ணாமல் விடுவோமா? ஏற்கனவே நம்ம தான் ஹாஃப் மீட் அடித்து கட்டியிருக்கோமே. ஸோ ஹாஃப் மீட்டு எடுத்து வாயில் குதிரைக்கறின்னு தான் சொல்லணும். இப்போ மாறிட்டார். அது குதிரைக்கறின்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஹாஃப் மீட் சூப்பராக இருக்குது. ரைஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூட ஏதோ இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஹாஃப் போர்ஷன், ஒரு ஃபுல் போர்ஷன் வாங்கினா ஹெவியாக இருக்கும். ஹாஃப் போர்ஷன் போதும். உனக்கு ஃபுல் போர்ஷன் வேணுமா என்ன? அதான் சாப்பிட முடியும். ஓகே, இனிமேல் நாங்கள் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த இலையில் வந்து ஒரு மீட் வச்சு பண்ணியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. இலையும் மீட்டும் அதுவும் நல்லாயிருக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இது கடலை, இது வேறு என்ன ஒரு வெஜிடபிள்ஸு, கேரட்டு எல்லாமே இருக்குது. இதில் ஹெல்த்தியான ஃபுட்டு தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பில்லு வந்து 1,53,440 ரூபா. அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிருக்குன்னா 1000 ரூபா, 1100 சம்திங் இருக்குது பில்லு. ஆனால் ஒர்த்து. இதுதான் டிவி டவர். ஒரு காலத்தில் இதுதான் ஹைட்டில் வந்து நம்பர் 1520 அடி. ஒரு காலத்தில் நம்பர் 1 டவராக இருந்தது. இப்போது வந்து உலகத்தில் 12வது உயரமான டவர். ஒரு 80 காலகட்டங்களில் இது வந்து நம்பர் 1 டிவி டவராக இருந்தது. டிவி இதுக்கெல்லாம் ரிலே பண்ணுறதுக்கான ஒன்று டவர் தான் இது. நம்ம மேலே போகணும். போகலாமா? டிக்கெட் எடுத்தாச்சு. 1,20,000 ரூபா கொடுத்தாச்சு. $1,20,000 நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட வருது. மேலே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 2 பேருக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். இது வந்து கம்பேரிஷனுக்காக சும்மா வச்சுருக்காங்க. இது ஒன்றும் எவ்வளோ ஹைட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இதுவும் என்னென்ன ஹைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. மினர்ஸ் வெல். ஒரு காலத்தில் இதுதான் பெருசாக இருந்திருக்கு. இது என்னடா சியோல் மினர்ஸ், கொரியாவில் உள்ளது. இது இப்போ வந்து 12வது இடத்துல இருக்குது. இது எல்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை டிவி டவர்களும் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஈஃபில் டவரும் இதெல்லாம் கம்மியாக இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு இதுதான் ஹைட்டு. ஈஃபில் டவர் பாருங்கள். ஈஃபில் டவர்லாம் ஹைட் இவ்வளோ தான் இருக்கான். இது கூட கம்பேர் பண்ணும்போது மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது தான் ஹைட்டாக இருக்கான்.
இது இத்தனோண்டு தானே இருக்குது, இது வாத்துமா இருக்குது. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம். சும்மா இந்த டிவி டவருக்கு மேலே போகிற வழியில் பழைய கால டேப் ரிகார்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்போ 4 கேசட் பார்ப்போம். இது ஆமாம், பழைய இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு டேப் ரிகார்டரை. பாருங்கள், ஏன்னா நம்மலாம் ஒரு காலத்தில் சானியோ இது க்ரௌனு இதெல்லாம் வந்து இப்போ ரசித்து பார்த்த இடம். அந்த ஃப்ளோர் தான் அப்சர்வேஷன். 8வது வந்து ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது போய் வாங்கி சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க. நாங்கள் என்னென்னா மணி எக்ஸ்சேஞ்ச் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதனாலே பிரச்சனையாக இருக்குது. இங்கே எங்கேயுமே மணி எக்ஸ்சேஞ்ச், அங்கே கஜகஸ்தானில் எங்கே பார்த்தாலும் மணி எக்ஸ்சேஞ்சாக இருந்தது, இங்கே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. 6th ஃப்ளோர் வந்துச்சா போகிறது அப்படி வீடியோ காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். கீழே லிஃப்ட் விட்டுருக்கு, இது கீழே காமிக்கிறாங்க, அது மேலே காமிக்கிறாங்க. சரி, நம்ம மேலே இருந்து பார்க்குறதுக்காக ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லா உயரமான பில்டிங், ஈஃபில் டவர் ஆனாலும் சரி, யூஎஸில் ஆனாலும் சரி, எங்கேனாலும் மேலே லிபர்ட்டி ஸ்டாச்சு அது தலை வரைக்கும் போகலாம். 4வது தடவை தலை வரைக்கும் போயிருக்கிறேன். மேலேருந்து உஸ்பெக் தாஷ்கண்டை பாருங்கள், இது அப்சர்வேஷன் டெஸ்க். ஸோ இங்கேருந்து மேலேருந்து நீங்கள் இந்த ஊரை பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், இப்படிலாம் இருக்குங்க. இதுக்கு மேலே 8வது ஃப்ளோரில் வந்து இது இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது ஒரு கால்வாய் ஒன்று ஓடுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. சிட்டி அப்படி வியூ பாருங்கள். அப்படியில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரிவால்விங் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட். Hello, welcome to the restaurant. Yes, on the restaurant. It's a revolving restaurant. Yes. Okay. இது வந்து அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஆனால் இப்போ சுற்றவே இல்லை, என்னன்னு தெரியல. ரிவால்விங் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே மேலே இருந்து நீங்கள் ஏதாவது டீ காஃபி சாப்பிட்ணுன்னா சாப்பிடலாம். I just want to see this place. You can see only from here. Okay. Not beyond that. Yes, because on the restaurant here. Okay, thank you. நான் ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் சென்னையில் போயிருக்கேன். இங்கே டெய்லர் சொல்ல மேலே வந்து சுத்த முடியும். ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து போயிட்டு வந்தோம், பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து பாருங்கள். இங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளை தான். ஏன்னா அப்சர்வேட்டரி வந்து பாதியிலே இருக்குது, 7வது 8வது மாடி. அதனால் அந்தளவு ஒரு ஹைட்டான ஒரு அப்பியரன்ஸ்லாம் எதுவும் இல்லை. சும்மா நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வரணும்னா வாங்க. எங்கேயுமே இல்லை, நீ சண்டே எல்லா கடையும் லீவு. அதனால் இப்போ ஒரு ஹோட்டலில் தான் மாற்றுறாங்கன்னாங்க. ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுங்களா $100 மாற்றினப்போ எவ்வளோ கிடச்சிது? 1,70,000. 12,70,000. 12,70,000 ரூபா. 12,70,000. லட்சாதிபதி. லட்சாதிபதியாக நம்ம இது பண்ணலாம். லட்சாதிபதி. சரி, அதுக்கேற்ற மாதிரி விலையும் இருக்குது. அப்படியே ரோடு எல்லாமே பெருசாக இருக்கா. சைடில் ஃபுல்லாக வாக்கிங் பாத் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சைக்கிளிங் பாத்து, இந்த ரெட் கலரில் இருக்கிறது இதுதான் வாக்கிங் பாத்து. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. க்ளீனாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் அப்படியே மரமாக வச்சுருக்காங்க. அங்கே பனியாக இருந்தது, இங்கே மரங்கள் இது இதாக இருக்குது. குளிர் வந்து 8 டிகிரி தான், ஆனால் காற்று குளிர்ந்த காற்று அப்படியே அடிக்குதா, அது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ஈவினிங் வாக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதுக்காக கார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கால காராக தான் இருக்குது. கார் வந்து அந்தளவு மாடர்னாக இல்லை, ஆனால் பஸ்ஸஸ்ஸு இது எல்லாமே நல்லாயிருக்கு. பஸ் ஸ்டாப் இருக்குது, அது எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் கார்லாம் பார்த்திங்கன்னா செவர்லெட் அதிகமான காராக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரிச்சாக கார் ஒன்றும் இல்லை, ஆனால் எலக்ட்ரிக் கார்ஸும் அங்கங்கே யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹிரா ரெஸ்டாரண்ட் கஃபே. நிறைய ஹோட்டல். நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியா வந்து ஃபுல்லாக கொஞ்சம் போஸ்டான ஏரியா, ரெசிடென்சி ஏரியா கூட. ஸோ மெட்ரோ வந்து இங்கே வந்து ரஷ்யா காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்காக தான் வந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே உள்ள எல்லா மெட்ரோவும் ஒரு தீம் இதில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அட்லீஸ்ட் இந்த முஸ்டாலிக் ஸ்கொயர் மெட்ரோ இந்த இடம் நம்ம பக்கத்தில் நடந்தே போகிறதும் தான், இருந்தாலும் மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரெயினில் போகிறோம். பார்க்கலாம்.
ரஷ்யன் மெட்ரோ எல்லாமே இப்படி தான், ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். சரி, எந்த பக்கம் போனோம்? அது நம்ம இன்னும் கண்டுபிடிச்சி போகலாம். இப்போ கீழே இறங்குவோம். நல்ல இப்படி வந்து கீழே குழியாக இருக்கும். நம்ம எந்த சைடு போகணுங்கிறத கண்டுபிடிப்போம். ஷாண்ட்லியர் போட்டு இப்படி இருக்கும். எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. லைட்டிங்ஸு இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரஷ்யன் காலத்தில் இவங்க இது பண்ணாங்க. ட்ரெயின் வருது, ஒரு ஸ்டாப் தான் கிடைக்குது. எல்லாரும் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். பரவாயில்ல, ஏறிடும். பழைய கால ட்ரெயின் தான். இங்கே உள்ள மெட்ரோ ட்ரெயின்ஸ் அதான் ஒரு இடத்துலையும் ஒரு தீம் வச்சுருக்காங்க. லைட்டிங்ஸ் இதெல்லாம். இங்கே மேலே ஏறி போகிறோம். அவ்வளோதான் இங்கே உள்ள மெட்ரோ. நம்ம இங்கே உள்ள மெட்ரோ காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ரஷ்யன் மெட்ரோ எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி ஒரு குழிக்குள்ளே தான் போகும். கீழே இறங்கி இப்படி வரணும். இதே பேட்டர்னாக தான் இருக்கும். மேலே வந்து இவ்வளோ உயரமாக இருக்கும். இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே உள்ள மெட்ரோ ஸ்டைலு. ஸோ இதை காமிக்கணுங்கிறதுக்கு, மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தேன். இதான் வந்து ஹோட்டல் உஸ்பெகிஸ்தான். இது வந்து ரஷ்யன் காலத்தில் கட்டினது. ரஷ்யன் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக கட்டினது. இது வந்து இப்போ ஹோட்டல் ஆகிடுச்சு. இது என்னென்னா, இது வந்து ஃபுல்லாக ப்ரூட்டல் டைப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் கட்டினது. அதாவது என்னென்னா, ரொம்ப பூசியிருக்க மாட்டாங்க. உள்ளே உள்ளது வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பேட்டர்னை சொல்லுவாங்க, ப்ரூட்டல் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. யூகேலாம் கட்டுவாங்க. இது அமிர்தமர் ஸ்கொயருக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது பக்கத்துலேயே தான் எல்லாமே இருக்குது. அந்த இது பார்த்துருப்பீங்க நிறைய. உஸ்பெகிஸ்தான்னா மேலே அந்த இதை காமிக்கிறது. ஸோ நம்ம இப்படி நடந்துகிட்டே உஸ்பெகிஸ்தானை பற்றி பார்ப்போம் வா. உஸ்பெகிஸ்தான்ங்கிறது இதே மாதிரி தான் ஈரானியன் இதில் வந்தது. கொஞ்ச காலம் கழித்து முஸ்லீம்ஸ் கண்ட்ரோலில் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் அதில் வந்து முஸ்லீம் மதங்கள் தான் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தைமூர் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். இங்கே வந்து திமூர் அப்படிங்கிறாங்க. ஸோ அமீர் திமூர் ஸ்கொயருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அவருடைய சிலை வச்சுருக்காங்க. முன்னாடி ஒரு காலத்தில் அங்கே வந்து ரஷ்யன் சிலை இருந்தது, ஸ்டாலினோட சிலை இருந்தது. இவங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இவங்க ஹீரோவாக திமூரை மாற்றி அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அந்த தைமூர் வந்து எப்படின்னா பயங்கரமான, இது வரைக்கும் அவன் தோல்வியே சந்தித்ததில்லை. அவன் இந்தியா வர வந்து இது பண்ணியிருக்கான். அவர் என்னெல்லாம் இது பண்ணாரோ அந்த இடத்த ஃபுல்லாக சூறையாடிடுவார். அப்படி இந்தியாவில் வந்து இது பண்ணிட்டு போயிருக்காரு. இதுதான் அமிர்தமர் ஸ்கொயர் ஸ்டார்டிங். அவருடைய சிலையை அவங்க வச்சுருக்காங்க. அதாவது ரஷ்யாவிலேருந்து இவங்க விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் இந்த சிலையை தூக்கி வச்சுட்டாங்க. இந்த திமிர் வந்து இந்தியா வர வந்து படையெடுத்து யானையெல்லாம் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டார். ஏன்னா அவங்களுக்கு யானை வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யானையை தோக்கடிக்க என்ன பண்ணார்னா, எருமை மாட்டு மேலே தீயை கட்டி உள்ளே விட்டார். அப்போ யானையெல்லாம் மிரண்டு ஓடிடுச்சு. அந்த மாதிரி இது பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் யானை என்னையா இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமர்கண்ட் நம்ம போனோம், அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டார். அது கடைசியில் மெலிஞ்சு கஷ்டப்பட்டு கடைசியில் அதை பார்க்க இவருக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி கொண்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க நாட்டு மக்களுக்கு அவர் ஹீரோ. அவ்வளோதான். இதுதான் அமிர்தமர். இவருடைய உடம்பு எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்குங்கிறத ரஷ்யன் வந்து இவருடைய உடம்பு புதைச்சடத்துலேருந்து தோண்டி எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தப்போ மங்கோலியன் ஃபேஸ் தான் இவருக்கு இருந்திருக்கு. இந்த அமிர்தமர், இந்த தைமூர் வந்து ஆக்சுவலி இவர் செங்கிஸ்கானோட ஒரு பரம்பரையில் வந்த ஒரு ஆள் தான். ஆனால் செங்கிஸ்கான் வந்து முஸ்லீம் கிடையாது. இவர் வந்து முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். ஸோ இவர் தான் அந்த தைமூர். வந்து லிக்கர், ஆல்கஹால் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாம் வந்து ஆல்கஹால் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. பர்டிகுலர் கடையில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே மேஜிக் சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது. சும்மா
ஒரு தீம் பார்க் மாதிரி ஜாலியாக ஹேப்பனிங்க்கு வரணுன்னா வரலாம். யார் வேணால் வந்து குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். அதனால் இங்கே வந்து பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நான் வந்து எல்லோரும் பாருங்கள் அப்படி தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்களாம் வருவீங்கன்னு நம்பிக்கை தான். வரணும் எல்லோருக்கும். எல்லோரும் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும். ஷோரூம்ஸு இதெல்லாம் இருக்குது. மார்க்கெட்டு எல்சி வாக்கிங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி அப்படியே ஹேப்பனிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ ரமதான் பீரியடுங்கிறதுனால அப்படியே ட்ரையாக இருக்குது. ஸோ நார்மலாக வந்து இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குமா. அதெல்லாம் பாருங்கள் அப்படியே நட்சத்திரம் பொழியுது. ஒரு யூரோப்பியெல்லாம் இருக்கிற ஒரு மார்க்கெட் ஸ்டைலில் ஷோரூம்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்படியே அந்த டிஸ்னிலேண்ட் மாதிரி வச்சுருக்காங்க ஏரியா. ஸோ இங்கே சாப்பிட்றவும் நிறைய இடம் இருக்குது. காஃபி ஷாப்பு இது எல்லாமே இருக்குது. சென்டரில் வந்து ஒரு கெனால் மாதிரி வச்சுருக்காங்க, தண்ணி மாதிரி கட்டி. நார்மலி இங்கே இந்த ஃபவுண்டன் இது எல்லாமே இருக்குங்க. இப்போ எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா தண்ணிலாம் உறைஞ்சிருக்கு. இப்போ எங்கே ஃபவுண்டன் வைக்க தண்ணியே இல்லை, உறைஞ்சிருக்குல்ல, தண்ணியே வைக்கலை. இல்லைன்னா இங்கே ஃபவுண்டன்லாம் நடக்கும், அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். அதான் ஒரு சின்ன ஒரு ஃபெஸ்டிவல் ஷாப் மாதிரி நம்ம ஊரில் ஒரு ஷாப்லாம் ஒரு ஷாப்புங்க மாதிரி நம்ம ஊரில் ஒரு தீம் பார்க்லாம் இருக்கிற மாதிரி. அதே சமயம் ஒரு பிஸ்னஸ் ஏரியாவும், ஹோட்டல்ஸு, ஃபுட்டு, ஐஸ்கிரீம்ஸு இது எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் இது பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. இது ஒரு கனால். இதுக்கும் வந்து முன்னாடி வந்து ஒரு லெனின் பேரில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ மாற்றி வேற ஒரு பேர் கமோதர்னு வேறு பேரில் மாற்றிட்டாங்க இந்த கனாலையும். இது எங்கேயும் போட்டிங் ஃபவுண்டன்லாம் வந்தாங்க, அது எதுவுமே இல்லை. முன்னாடி லெனின் பேரில் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க சுதந்திரம் ரஷ்யாவிலேருந்து விடுதலை அடைஞ்சோடனே எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. நல்லா இருக்குண்ணா அட்மாஸ்பியர். ஸோ ஹாப்பனிங்கான சமயத்தில் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம், பசங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். வந்து பாருங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோவை இங்கே என் பண்ணிக்கிறேன். தாஷ்கண்டில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவும் இருக்கான்னா அந்த அளவு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சமர்கண்டில் நிறைய ஆர்கிடெக்ட் விஷயங்கள் இருக்குது. தாஷ்கண்டில் அந்த அளவு ஒரு சிட்டியில் ஒரு சாதாரணமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரி நீங்கள் அங்கே கஜகஸ்தான் வரும்போது ஜஸ்ட் இங்கேயும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வரலாம், அவ்வளோதான். ஓகே, நாளை காலைல என்னெல்லாம் காமிக்க வேண்டியதோ அதையும் காமிச்சிட்டு அடுத்து